வந்து கோடிக்கணக்கான சொத்தை சேர்த்தான்னா ஏர்மாட்டு பின்னால ஏர்மாட்டு படம் ஒண்ணு கிட்ட இருக்குல்ல, அதை காமி நான் யாருன்னு. அந்த ஏர்மாட்டுல தான் அந்த ஸ்டைல்ல சம்பாதிச்சிருக்கேன். அதே ஏதோ உங்களையும் அந்த வழியை காட்டுறேன்னு வச்சுங்க. ஒவ்வொருத்த வீட்லயும் 1/2 ஏக்கர் 3/4 ஏக்கர் நிலம் வச்சிருக்கவங்க இருக்கீங்களா? இருக்கீங்கல்ல? அப்படி இருக்கிறவங்க இன்னைக்கு அதை பயன்படுத்திக்கோங்க. என்ன போலயே ஒரு 20 வருஷம் கழிச்சு நீங்க இருக்கீங்களா இல்லையா, மனசு எல்லாரும் சாக போறான். அந்த கோடிக்கணக்கான சொத்து உங்க குடும்பத்துக்கு வந்து சேர்ந்த மாதிரி என்ன போல எல்லாரும் டிம்பரை உருவாக்குங்க. விவசாயத்துல நட்டமாயி போச்சு. இப்ப எல்லா விவசாயம் பண்ணி திங்கிறது மானு திங்கிறது நட்டப்பட்டு அழுகுறான். கவர்மெண்ட்ல நம்ம அழுகலாமா? விவசாயம் வந்து அழுகவே கூடாது. எந்த விவசாயாவது 100 மூடை ஒரு இடத்துல 200 மூடை வந்திருக்குன்னு 100 மூடையை கொண்டு அரசாங்கத்துக்கு கொடுக்குற விவசாயம் இருக்கானா? சொல்லுங்க, யாராவது இருக்கானா? கவர்மெண்ட்டுக்கு 100 மூடை மிச்சத்துல வந்திருக்கான்னு போச்சுரா, தண்ணியில போச்சு எனக்கு குடுன்னு தான் கேட்கிற விவசாயம் இருக்கான். அரசாங்கத்தை காப்பாத்துற விவசாயம் எவனும் இல்லை. நான் அரசாங்கம் காப்பாத்துற விவசாயம் மாறி இருக்கேன். நான் வச்சிருக்க மரம் வந்து இன்னைக்கு நிலைமையில விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 15 கோடி ரூபாய் சொத்து போயிடும். அந்த மரம் அந்த பாதி வரி காசுங்கிற பேர்ல 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் என்னோட காசு கவர்மெண்ட்டுக்கு போகுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் கவர்மெண்ட்டை கையாளணுங்கிற அவசியம் இல்லை. கவர்மெண்ட்டுக்கு நான் சப்போர்ட் பண்ண இருக்கேன். அதே மாதிரி மாந்தோப்பு ஊராட்சிக்கு இந்த வட்டம் போட்டிக்கு கூப்பிட்டுருக்கேன். வா, ஒவ்வொரு குடும்பத்துக்கு அரசாங்கம் எவ்வளவு கடன் போட்டுருக்கு? 1 லட்சமா ஒரு குடும்பத்துக்கு. அந்த குடும்பத்து காசை கட்டுற அளவுக்கு நான் சம்பாரிச்சு காட்டுறேன். ஊராட்சிக்கு ஊராட்சியிலும் 10 லட்ச ரூபாய் மிச்சம் வச்சு காட்டுறேன். அரசியலாக விலைக்கு உழவங்கையில நாட்டை கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் மாந்தோப்பு ஊராட்சிய. ஏன்னா நான் ஒரே நம்பிக்கை, உழவ நாள் உழைக்க முடியும், அதை சாதிக்க முடியும். கலைஞர் சொல்லியிருக்காரு தெரியுமா? உழவன் வாழ வைப்பான், வீரன் சாகடிப்பான்னு. அக்கிரமத்தை சாகடிச்சுட்டு உழவ நாள் வாழ வைப்பான். அது போல உங்கெல்லாம் இருக்கிறவங்க பூரா எங்கெங்க நிலம் வச்சிருக்கீங்களோ சொல்லுங்க. இந்த ராமச்சந்திரன் உயிர் போகணும் ஒவ்வொருத்தருக்கு வந்து அதை நட்டுக்க விட்டு போயிடுறேன். நீங்க எல்லாரும் வளம் பொருந்தியா இருங்க. என்ன போல எல்லாரும் பின்பற்றுங்க. உழைங்க, பாடுபடுங்க. உண்மையான வைரமான தீனா தின்னுங்க. உங்களால திங்க முடியாது விளைய வச்சீங்கன்னா. அதுக்கு நேரில் பார்த்த கருசாமி தான் தெரியும். சாதாரண வேலை. நான் ஒருவன் உழைக்கிறேன், என் வீட்டுல 10 பேர் உட்காந்து சாப்பிடுறாங்க. மீதி நாங்க தின்னது போல பக்கத்துக்கு ஒரிஜினல் காய்கறி ஒரிஜினல் சாப்பாடு எங்க தோட்டத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதை கொண்டு நான் மலையை கட்டி முறிக்கலாம், முதல்ல கொண்டு போகலாம். வந்தா நமக்கு வரலைன்னா நட்டம். ஆண்டவன் கொடுத்த விதின்னு நம்ம விவசாய தொழில். விவசாயம் யாரும் கையா இருந்தா வேணாம். நீங்களே நல்லா சாப்பிடலாம். உங்க வீட்டுல அக்கா தங்கச்சி பேரன் பேத்தி யாராவது இருந்தா அவங்களுக்கு பின்னால பஞ்சம் இல்லாத சொத்து டிம்பர், விலை உயர்ந்த மரங்கள் ஒவ்வொருத்தரும் 10 முறை 20 மரத்தை உருவு பண்ணுங்க. ஆந்திரா கவர்மெண்ட் ஏன் அவ்வளவு வசதியில் இருக்கேன்? அந்த ஆந்திரா கவர்மெண்ட் மரத்தை நான் கொண்டாந்து வச்சிருக்கேன். அந்த ஆந்திரா கவர்மெண்ட் மரத்தோட வரி தான் அரசாங்கத்துக்கு நான் கொடுக்க போறேன். இந்த மாதிரி எல்லாரும் உருவாகுங்க. ஆமா, செம்பரம், பர்பா தேக்கு, ரெங்கோன் தேக்கு, வீட்டுக்கு தேவையான ஒரு 50 தென்னமரம் ரொம்ப வைக்க மாட்டேன். அது நம்ம வீட்டுக்கு சேவைக்கு எல்லா காய்கறியும் பாருங்க 6 மாசத்துக்கு நான் உற்பத்தி பண்ணுவேன். என்ன போல விவசாயி வேணுங்கிறதுனால அண்ணன் வந்து நினைச்சு பார்க்க முடியாதவர். நான் விவசாயி கிடையாது. புதுசா வந்து ஆசிரியர் ரிட்டையர்ட் ஆகி என்னைய பார்த்து, தம்பி எனக்கு இந்த மாதிரி உற்பத்தி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி பம்ப் செட்டு தோட்டத்தை வாங்கினாரு. அவரை உள்ள இறக்கி இன்னைக்கு அவர் தோட்டத்தை நம்ம மாந்தோப்பு கிராமத்தில் திரும்பி பார்க்க எனக்கு துணைக்கி வச்சிருக்கேன். 63 பம்ப் செட்ல இயங்குறது என் பம்ப் செட் ஒண்ணுதான். எல்லாமே சீமக்குறைகளை போயிட்டான் விவசாயி. இந்த பட்டணத்துக்கு வந்துடுறான். வந்துட்டு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான், 200 ரூபாய்க்கு தண்ணி அடிக்கிறான், 100 ரூபாய்க்கு திங்கிறான், 700 ரூபாய் கொண்டு பொண்டாட்டி 7 கொடுத்துட்டு இப்படி வந்துட்டு 11 மணி போக்கடிச்சுக்கிட்டாங்க. உடம்பு ஆரோக்கியத்தை நைட்டு தண்ணி அடிச்சுட்டு. அப்ப இயற்கை வைரமான தொழில். இந்த மண்ணு வேர்வை மேல வேர்வை சிந்துனா இந்த மண்ணள்ளி மேல போடுங்க, வேர்வை தண்ணியில பட்டணும் குழு குழுன்னு இருக்கும் இந்த கடமை நமக்கு. அவன் போய் சிமெண்ட்லயும் சுண்ணாம்புலயும் விழுந்துட்டான்ல, மண்ணை மேல அள்ளி போட்டவன் சிமெண்ட் அள்ளி மேல போட ஆரம்பிச்சுட்டான். அப்ப அவன் செத்துட்டான்ல. அப்ப போகக்கூடாது. இந்த இளைஞர்கள் வலுவா இருக்கணும்னா அவங்க வீட்டுல இருந்து காட்டுல வரைக்கும் கையால நிலம் வச்சிருந்தா சொல்லுங்க. இந்த ஐடியா பூரா நான் வந்து ஒவ்வொருத்தருக்கா ஒரு ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் உருவ பண்ணி காட்டுறேன். உண்மையை பேச விட்ட கருப்பசாமிக்கு வந்து சேரும் வாய்ப்பு. நான் எப்ப சிலம்பு கத்துக்கிட்டேன் அப்படின்னா 2 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் சிலம்பு கத்துக்கிட்டேன். அவர்தான் மாஸ்டர் சிலம்பு கத்துக்கணும் சொல்லி கொடுங்க. மேடம் நீங்க கண்டிப்பா கத்துக்கணும், இத்தனை வயசுக்கு அப்புறம் கத்துக்கணும் அப்படி கிடையாது. நீங்க உங்களை பார்த்து 4 பேர் கத்துக்குவாங்க வாங்கன்னு சொல்லி அவரை சொல்லி கொடுத்து நான் டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன் நான் என்னோட கேட்டகரியில நான் கோல்டு அடிச்சேன் நானு. சரிங்களா? அதுக்கு மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி.